இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் குயிக்கா வளர்ந்துடணும், வேகமா வளரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி நினைக்கிற ஒரு சிறுவன் அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு கேட்கறான், தாத்தா நான் சீக்கிரமா வளரணும், அதுக்கு எதனா ஐடியா சொல்லு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சுட்டு, என்னப்பா இப்படி கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாக்கெட்ல இருந்து நிறைய விதைகளை எடுத்து, இந்த விதை எவ்வளவு உயரமா வளரும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு அந்த விதைய மண்ணுல போட்டு காமிக்கிறாரு. இந்த விதை ஒரு பெரிய மரமா வளரணும்னா அதுக்கு முன்னாடி மண்ணுல போயிட்டு புதஞ்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா செடியா வளர்ந்து மிகப்பெரிய மரமா, இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்து நிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும்னு நீ நினைக்கிற? சோ ஒரு விதை போல பொறுமை காத்தா மட்டும்தான் வானுயர மரம் போல வளர்ச்சி ஓங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதே குட்டி பையன் அவங்க அம்மா கிட்டையும் போறான். அவங்க அம்மாவும் அதை தான் சொல்றாங்க, நீ எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் எவ்வளவுதான் உரம் போட்டாலும் இந்த விதை மரமாகிறதுக்கான காலத்தை எடுத்துக்கிட்டு தான் தீரும். இயற்கையில எதுவுமே அவசரப்படுறதில்ல, உன்னோட பயணத்தை நீ தொடர்ந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, வெற்றிங்கிறது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு பயணம். ஒரு விதைக்கு எப்படி மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ அந்த பொறுமை இருக்கோ அதே பொறுமை நமக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. சோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரி வெற்றிக்கு ஆசைப்படுறீங்க? உங்களோட வெற்றி அவசரமானதா அல்லது அனுபவிச்சு அடையக்கூடிய பயணமா இருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இங்க கொடுக்கப்பட்ட 2 நிமிட செல்ஃப் செக் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்துக்கான ஆரம்பம் இது. இந்த லிங்க்குள்ள போயிட்டு உங்களுடைய பேரு, தேவைப்பட்ட போன் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா மெயில் ஐடி மட்டுமே கொடுக்கலாம். கீழே ஒப்புக்கொள்கிறேன் அதுல வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா ஒரு 19 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதுக்கு தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பதில் அளிச்சுக்கிட்டே வரும்பொழுது இறுதியாக உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எதில் கவனம் செலுத்தணும், அதுக்கு தகுந்த உதவி மற்றும் பயிற்சிகள் ஏதாவது தேவைப்படுதுனாலும் நீங்க 30 மினிட்ஸ் செஷனுக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.